இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிதி ஆயோக்கான கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் ஆர்டி அட்மிஷன் சம்மந்தமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் தற்போது என்ன செய்தி வெளியீடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கான நிதி விடுவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு 2024-2025 நிதியாண்டிற்கான சமர சிக்ஷா திட்டத்திற்கான ஒன்றிய அரசு திட்ட ஏற்பளிப்பு குழுவால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிதி தமிழ்நாடு அரசிற்கு இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இதனால் பள்ளிக்கல்வித்துறையின் மிக முக்கியமான செயல்பாடுகளான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் ஆர்டிஐ கீழ் வீட்டளிப்புகள் வழங்குதல் மற்றும் ஆசிரியர் ஊதியம் வழங்குதல் ஆகியவற்றின் நடைமுறைப்படுத்துவதன் மீது எதிர்மறையான தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது. 2024-2025 ஆண்டிற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்ட ஒதுக்கீடு ரூபாய் 4305 கோடியாகும். இதில் ஒன்றிய அரசின் 60% பங்காக ரூபாய் 2151 கோடி வழங்கப்பட வேண்டிய நிலையில் இதுநாள் வரை அத்தொகை விடுவிக்கப்படவில்லை. 2025-2026 ஆண்டிற்காக திட்ட ஏற்பளிப்பு குழுவால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள ரூபாய் 2733 கோடி நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசின் 60% பங்கு தொகையான ரூபாய் 1640 கோடி வழங்கப்பட வேண்டியுள்ளது. இதற்கான முதல் தவணை நிதி விடுவிப்புக்கான கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி விடுவிப்புக்கான காரணமாக PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதே ஆகும். குறிப்பாக மும்மொழிக் கொள்கையை கிளாஸ் 4.12 கட்டாயமாக்குவது குறித்து தமிழ்நாடு அரசு தனது எதிர்ப்பினை தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. தமிழ்நாடு பாரம்பரியமாக இருமொழிக் கொள்கையினை தமிழ் மற்றும் ஆங்கிலம் பின்பற்றி வருகின்றது. இது மாநிலத்தின் மொழி மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் மாணவர்கள் உலகளாவிய மொழிக்கு தேர்ச்சி பெறுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் திட்டத்தில் இது சம்பந்தமாக கொடுத்துருக்க அப்டேட். இது மட்டும் இல்லாமல் விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், டாக்குமெண்ட் லிஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ, அதற்கான வித் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. 150 பிக்சல், ஹைட் பார்த்தீங்கன்னா 175 பிக்சல், 100 KB குறைவாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்டுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், அது ஒரு MP-க்குள்ளே தான் இருக்கணும். JPG ஃபார்மெட்டு தான் இருக்கணும். பேரண்ட்டோட ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட், அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அதற்கான டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா அதற்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட் என்னென்னலான்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆர்டி அட்மிஷன் விரைவில் ஓப்பன் ஆக உள்ளது. ஓப்பன் ஆன பிறகு இதை நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.